சொல்லுங்க. இது வெற்றிவேல் நகர் 3வது தெரு தானே? ஆமா. இங்க விஜய்ங்கிறது? ஆமா, நான் தான். சொல்லுங்க. இங்க தமிழ் வாத்தியார் பாலசுந்தரம்னு சொல்லிட்டு அவர் கொடுத்து அனுப்புனாரு. என்னது? அம்மா விஜி, நான் தமிழ் வாத்தியார் பாலசுந்தரம். இந்த அம்மா பேரு கமலா. நம்ம ஊரு தான், விவசாய குடும்பம். சில வருஷங்களுக்கு முன்னாடி இவங்க கணவர் கடன் பிரச்சனையால தற்கொலை பண்ணிட்டாரு. ஒரே பையன், கூலி வேலைக்கு போயிட்டு இருந்தான். சமீபத்துல வேலைக்கு போன இடத்துல கரண்ட் ஷாக் அடிச்சு இறந்துட்டான். நீ தான் வீட்டு வேலைக்கு ஆள் வேணும்னு போன முறை ஊருக்கு வந்தப்போ கேட்டிருந்தியே, அதுக்குதான் இந்த அம்மாவை அனுப்பியிருக்கேன். அவங்களுக்கு இங்க யாருமே இல்லை. வீட்டு வேலை நல்லா செய்வாங்க. உன்னை நம்பித்தான் அனுப்புறேன், பாத்துக்கம்மா. உள்ள வாங்கம்மா. வாங்க வாங்க. இந்தாங்கம்மா, உட்காருங்க. உட்காருங்க. அட, சோஃபால உட்காருங்க. பரவாயில்லம்மா. சோஃபால உட்காருங்க. சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிடுங்க. இல்ல பரவாயில்லம்மா. இங்க பாருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. முதல்ல சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் பேசிக்கலாம். நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். நீங்க பாருங்க, உங்களுக்கு எதுனாலும் தயங்காம கேளுங்க. இது உங்க வீடு மாதிரி. சரி. சங்கோஜப்படாதீங்க. என்னோட மகளா நினைச்சுக்கோ, சரியா? நல்லா தூங்குங்க. சரிம்மா. காலையில என்ன சமைக்கட்டும்? காலையில விஷயத்த நாளைக்கு பார்க்கலாம். இப்ப நல்லா தூங்குங்க. வேலைக்கு ஆள் வருவாங்கன்னு சொல்லவே இல்லை. சாரிப்பா, உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். சரி, அந்த அம்மா இங்கதான் தங்க போறாங்களா? ஏன் விஜி ரிஸ்க் எடுக்கிற? இங்க இருந்தே யாராவது வேலைக்கு சேர்த்தா மார்னிங் வந்துட்டு ஈவினிங் போயிடுவாங்க. அவங்க இங்கே இருந்தா நமக்கு பிரைவசி இருக்காது விஜி. தினேஷ், அவங்க பாட்டு ஒரு மூலையில இருக்க போறாங்க. நமக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்காது. எனக்கு இன்னும் சரியா வரும்னு தோணல. அப்புறம் இஷ்டம்.